மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். வாங்க தோட்டத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தோட்டத்துக்குள்ளே பாருங்கள், பீன்ஸ் எல்லாம் மழை பெஞ்சிருக்கு. நல்லா இயற்கையாக இருக்கா. மழை பெஞ்சிருக்கனால செடியெல்லாம் நல்லா குளிராக ஆக்டிவாக இருக்காங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பற்றி என்னான்னு பேசலாம். வாங்க. இன்றைக்கி பீன்ஸ் எடுக்க போகிறோம், முருங்கை பீன்ஸு. அதனால் வாங்க இது எப்படி நாங்கள் உருவாக்கினோம், எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இன்றைக்கி லைவாக போடுறேன். பாருங்கள், பீன்ஸ் காயை பார்த்தீங்களா? இதுதான் பீன்ஸு, இதான் முருங்கை பீன்ஸு. இதுதான் முருங்கை பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இதுக்கு நாங்கள் செடி விதை போட்டதுலேருந்து இந்த லெவலுக்கு கொண்டு வர்ற வருதி நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி சொல்கிறேன். பாருங்கள், முருங்கை பீன்ஸு தோட்டத்தை பாருங்கள். நாங்கள் அடி உரமே எருவும் ஹரி சஞ்சீவினி ஆர்சிஎம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டில் இருக்கேன், கம்பெனியில். அந்த ஆர்சிஎம் கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா, டெல்லிக்கு பக்கத்தில் வில்வார் ராஜஸ்தான் கம்பெனி. அங்கே எங்களுக்கு நம்ம இதில் மெம்பர்ஷிப் ஆகிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ரேட்டு கம்மி. நம்ம ஒரு உப்பு பாக்கெட் கூட அதில் வாங்கிக்கிறலாம், நம்மளுக்கு ரேட்டு கம்மியாக வரும். இதில் நம்மளுக்கு விவசாயத்துக்கு மருந்து, உரம் எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறப்ப நாங்கள் அதில் தான் ஜாயிண்ட் ஆகி இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். அப்போ அடி உரமே எங்களுக்கு ஹரி சஞ்சீவினி அப்படிங்கிற உரத்தை நாங்கள் போட்டோம். எருவும் அந்த உரத்தையும் கலந்து விதைச்சி விட்டு தான் விதை போட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப 15 நாளில் ப்ரே பண்ணோம், மருந்து ப்ரே பண்ணோம். அதுக்கப்புறம் 15 நாள் சென்று திரும்பவும் மருந்து ராபர்ட்டு ப்ரேமர்ஸுங்கிற ஒரு மருந்து ப்ரே பண்ணணும். அதே மாதிரி ப்ரே பண்ணோம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மாதம் சென்று திரும்ப ஹரி சஞ்சீவினி உரத்தை எடுத்து அடி உரம் மகசூலுக்காக கொடுத்தோம். அடி உரம் கொடுத்து இன்றைக்கி பாருங்கள், காய் எடுக்கிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இந்த லெவலுக்கு 3 மாதம் ஆயிரும். அந்த 3 மாதமுமே நாங்கள் அந்த உரத்தை தான் பயன்படுத்தினோம். அந்த உரத்தை பயன்படுத்தி தான் எங்களுக்கு இந்த லெவலுக்கு மகசூல் கொடுத்துருக்குது. இன்றைக்கி நாங்கள் காய் எடுக்கலான்ட்டு வந்திருக்கோம் தோட்டத்துக்குள்ளே. நாங்கள் காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, காய் பார்க்க ஆசையாக இருக்கா பாருங்கள். அப்போ ஹரி சஞ்சீவினி உரம் ஆர்சிஎம்லேருந்து கிடச்சது ரொம்ப வரப்பிரசாதம். அதனால் நாங்கள் எல்லாம் இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட மக்கள் சுற்றுல இருக்கிறவங்களும் பார்த்து அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நீங்களும் விவசாயிகள் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து விவசாயிகள் அனைவருமே இந்த உரம் மகசூல், இந்த உரம், இந்த மருந்து எடுத்து அடிக்கிற மாதிரி நீங்களும் வாங்க. இந்த மாதிரி இருக்கனால இங்கே பாருங்கள், காய் முருங்கை பீன்ஸு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கா? ஒரு பூச்சியில் ஒன்றும் இல்லை, ஒரு இலையில கூட ஒரு பூச்சி புழு கிடையாது. இந்த இலையில பூச்சி விழுகாமல் இருக்கிறதுக்கே ப்ரேமர்ஸும் ராபர்ட்டுங்கிற மருந்தை ப்ரே பண்ணுறது. அந்த லெவலுக்கு செடி நல்லா ஆக்டிவாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. பாருங்கள், எங்களுக்கு இந்த விவசாயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த விவசாயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சம்சாரிகளுக்கு எல்லாமே சப்ஸ்கிரைப் கொடுங்க. சம்சாரிகள் எல்லாமே ஷேர் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லா மக்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விவசாயிகள் அனைவரும் தெரிஞ்சுக்கிறட்டும், விவசாயிகள் எப்படி விவசாயம் பண்ணலான்றதையும் கற்றுக்கிறட்டும். விஷமில்லாத மருந்து, விஷமில்லா உரம், விஷமில்லா விவசாயம், கெமிக்கல் இல்லாத விவசாயங்கிறது இதுதாங்க. இப்போ எல்லா உரம், எல்லா மருந்துமே கெமிக்கல் போட்டு தான் வருது. அந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கல் பொருளும் இல்லாமல் இந்த விவசாயம் அப்படிங்கிறது சிறுமலையில்
நாங்கள் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட ஒரு 4 சம்சாரி இருக்காங்க. அவங்களுமே இதை வந்து எடுத்து எங்களை பார்த்து அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒருத்தரை ஒருத்தர் நம்புங்க, யாரையும் நம்பாமல் இருக்காதீங்க. ஒருத்தரை ஒருத்தர் நம்பினா தான் நம்மளும் அந்த இதில் நம்ம மக்களை வந்து சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியாது. ஆனால் பாருங்கள், இந்த வீடியோலாம் லைவாக பாருங்கள், இவங்க எப்படி பண்ணுறாங்க. நான் வந்து விதை போட்டதுலேருந்து செடி முளைச்சதுலேருந்து எல்லாத்தையும் லைவ் வீடியோ தான் போட்டிருக்கேன். அப்போ இந்த வீடியோவை பாருங்கள் எல்லோரும். அந்த வீடியோவை பார்த்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு அனுப்புங்க. விவசாயிகளுக்கெல்லாம் அனுப்பிச்சி விடுங்க. விஷமில்லாத விவசாயி அப்படின்னாலுமே வந்து மக்கள் யோசிப்பாங்க, எப்புட்றா அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. அப்போ நம்ம வீடியோவெலாம் அனுப்பிச்சி விடுங்க. அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அப்போ அவங்க பார்ப்பாங்க. அப்போ விஷமில்லாத விவசாயத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு யாருமே வந்து தயங்க மாட்டாங்க. ஒரு மருந்து கெமிக்கல் இப்போ ஒரு அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா நாத்தாங்கால் வருதி உரம் போட்டு தான் கொண்டு வர்றாங்க. இல்லைன்னா அந்த நாற்று உக்கி போயிடும். அப்படிங்கிறப்ப இந்த மருந்தோ இந்த உரமோ நம்ம கலந்துட்டு கை கழுவாமல் கூட சாப்பிட்லாம். அந்த லெவலுக்கு இது வந்து நாங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டோம். அப்படிங்கிறனால இப்போ பாருங்கள், மருந்து அடிச்சுட்டு வீட்டில் வைக்கிறோம், எத்தனையோ ஜனங்கள் சாகுது. மருந்து அடிச்சுட்டு வீட்டில் வச்சிடுறோம், அதை எடுத்து குடிச்சிடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்குது நாட்டில். அதனால் யாரும் விவசாயிகள் அனைவரும் இந்த மாதிரி எண்ணத்துக்கு போகாமல், இந்த மாதிரி விஷமில்லாத விவசாயம் பார்க்குறதுக்கு இந்த மருந்து, இந்த உரம் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யாரும் உயிரிழப்பு வராது. இந்த இந்த சம்சாரிகள் வந்து மக்கள் வந்து இந்த காயை வாங்கி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. அப்போ இருக்கிற மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். விவசாயம் வந்து மகசூல் கூட எடுப்பாங்க, அமௌண்ட்டு கம்மியாக போடுவாங்க, வேலை கூலி கம்மியாயிரும். அப்போ எல்லா வகையிலையும் மக்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கிற ஒரே ஒரு மருந்து ஹரி சஞ்சீவினி ஆர்சிஎம் கம்பெனி. அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க. நன்றி, வணக்கம்.